வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பார்க்கலாங்க. ஸோ டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து 15 பொங்கலுக்கு முன்னாடி வெளியாகுமா இல்லை பொங்கலுக்கு பின் வெளியாகுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் பொங்கலுக்கு தான் இந்த டெட்டுடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லோரு தரப்பிலுமே சில தரப்பில் பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கல் மட்டும்தான் இந்த ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த டெட்டோடைய ரிசல்ட்டு என்ன மாற்றம் இருக்கும், ரிசல்ட்டில் என்ன திருத்தம் இருக்கும் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்முடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸு, அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள். ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான் வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட்டு பாஸ் மார்க், இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது. டெட்டு பாஸ் மார்க், ஓகேங்களா? ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஜிஓவை பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாஸ் மார்க்கோடைய ஜிஓ பாஸ் ஆகிட்ருக்குங்க. ஸோ டிஆர்பியோடைய டெட்டு பாஸ் மார்க்கோடைய ஜிஓ அப்படின்றப்ப தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ஜிஓ என்றைக்கு வெளியிடுவாங்க, ஸோ இந்த மார்க் எடுத்தால் எங்களுக்கு பாஸா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்டில் இது இருக்கும் அப்படின்றது எல்லாரும் மத்தியிலுமே இப்போ வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெட் பாஸ் மார்க் ஜிஓ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை போல் 50%, அதாவது 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாருமே மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலையும் பின்பற்றணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 55%, எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு. ஸோ எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு பார்த்திங்கன்னா வந்ததுனால ஸோ எல்லார் தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுங்க. ஸோ டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களில் டெட்டில் கேஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. டெட்டோடைய பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்ஸு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 1 ரிசல்ட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடி இல்லைனா பின்னாடி, அவ்வளோதான். ஸோ இந்த 2 தேதிகளில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள், அதாவது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி 18 பொங்கலுக்கு பிறகு இது வெளியாகுனா ஜனவரி 18ங்க. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி கூட வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொங்கல் பரிசாக ஜனவரி 12ஆம் தேதி கூட வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா ஜனவரி 19, ஓகேங்களா? ஸோ பொங்கல் எல்லாமே லீவ் எல்லாமே முடிச்சுட்டு ஜனவரி 18 மற்றும் 19 இந்த தேதிகளில் ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி தேதிகளில் கூட டெட்டோடைய ரிசல்ட் வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். அது மட்டுமே கிடையாது, டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெட்டில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா, கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க. ஏன்னா 145 கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எத்தனை கேள்வி தவறாக இருக்கோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸை கொடுத்துட்டு நமக்கு கிரேஸ் மதிப்பெண்களும் வழங்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.